ஸோ பொதுவாக காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாத்துலேயுமே கொஷின்ஸ் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷினாக தான் இருக்கும். கேட், டிஆர்பி, டான்செட் எந்த எக்ஸாம் எழுதுனீங்கனாலும் இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதில் ஒரு முக்கியமான கொஷின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். எஸ்னு ஒரு செட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆர்டர்ட் பேராக இருக்குது. A1, A2 இருக்குது. அண்ட் A1, A2 வந்து ஆரில் இருக்குது. ஆர்ங்கிறது என்னன்னா ரியல் நம்பர், செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ். இது போக இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெக்டர் அடிஷன் டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? ஸோ இப்போ இதில் வந்து எல்லா ஃபஸ்ட்டு இதில் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட்னு கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டில் உள்ள ஆப்ஷன் வந்து என்னன்னா எஸ் இஸ் அ வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் ஆர் சின்ஸ் ஆல் த வெக்டர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைடு. அப்போ நமக்கு எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி அண்ட் அடிஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். அடிஷனில் என்ன அப்படின்னா இப்போ 2 வெக்டரை வந்து ஆட் பண்ணிங்கன்னா அதில் கிடைக்கிற ஆன்சர் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த ஆன்சர் வந்து கண்டிப்பாக அந்த வெக்டர் ஸ்பேஸ் வியில் இருக்கணும். இதுதான் என்னது க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. இப்போ நமக்கு உள்ள வெக்டர்ஸ் எல்லாமே ஆர்டர்ட் பேர் A1, A2, B1, B2 இந்த மாதிரி ஃபார்மில் இருக்குது. இதை ஆட் பண்ணிங்கன்னா கிடைக்கிற ஆன்சர் என்ன வரும்னு அவங்களே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா A1 + B1, A2 - B2ன்னு கொடுத்துருக்குறாங்க. சரியா? இப்போ இதில் பாருங்க, இது ஆர்டர்ட் பேர் தான். இந்த என்ட்ரி A1 + B1 வந்து இருக்குது இல்லையா, இது கண்டிப்பாக பிலாங்ஸ் டு ஆராக தான் இருக்கும். இதுவும் கண்டிப்பாக பிலாங்ஸ் டு ஆராக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு ஆர் வந்து ஃபீல்டு. ஸோ ஆரில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே இப்போ A1, B1, A2, B2 எல்லாமே ஆரில் இருக்கிறதுனால அதில் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும் அண்டர் அடிஷன். ஸோ A1 + B1 வந்து எதில் தான் இருக்கும்? பிலாங்ஸ் டு ஆராக தான் இருக்கும். அதே மாதிரி A2 - B2வும் வந்து எதில் தான் இருக்கும்? ஆரில் தான் இருக்கும். ஏன்னா B2 ஆரில் இருந்துச்சுன்னா -B2வும் எதில் தான் இருக்கும்? ஆரில் தான் இருக்கும். ஏன்னா அது வந்து அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் B2. சரியா? ஸோ அதனால இது வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இட் இஸ் க்ளோஸ்ட் அண்டர் அடிஷன். சரியா? பட் இப்போ இந்த செகண்ட் ஆப்ஷனில் பாருங்க, எஸ் இஸ் நாட் அ வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் ஆர் பிகாஸ் க்ளோஷர் அண்டர் அடிஷன் டஸ் நாட் ஹோல்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து க்ளோஷர் வந்து ஹோல்ட் ஆகுது. ஸோ இதை நான் கட் பண்ணிடுறேன். இந்த ஆப்ஷன் கிடையாது. இப்போ அடுத்த ப்ராப்பர்ட்டி வந்து என்னதுன்னா க்ளோஷர் அண்டர் மல்டிப்ளிகேஷன் நம்ம செக் பண்ணணும். க்ளோஷர் அண்டர் மல்டிப்ளிகேஷனுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இவங்க மல்டிப்ளிகேஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் C × A1, A2 = CA1, CA2. இது ஆர்டர்ட் பேர் தான். இது எஸ்ல இருக்கணும் அப்படின்னா இந்த எலமெண்ட் வந்து பிலாங்ஸ் டு ஆரா இருக்கணும். அதே மாதிரி இதுவும் பிலாங்ஸ் டு ஆரா இருக்கணும். இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நமக்கு சிங்கிறது ஆரில் இருக்குது அப்படின்னு தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ சி ஆரில் இருக்குது. A1 எதில் இருக்குது? ஆரில் இருக்கும். A2வும் ஆரில் இருக்கும். ஸோ CA1 கண்டிப்பாக ஃபீல்டாக இருக்கிறதுனால CA1ம் ஆரில் இருக்கும், CA2வும் ஆரில் இருக்கும். ஸோ அதனால இது வந்து க்ளோஸ்ட் அண்டர் மல்டிப்ளிகேஷன். ஸோ இந்த எஸ் இஸ் நாட் அ வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் ஆர் பிகாஸ் ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் இஸ் நாட் டிஃபைன் ப்ராப்பர்லிங்கிறதும் கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன், இதில் எது கரெக்டாக நம்ம செக் பண்ணலாம். அடுத்து நான் வந்து காமுடேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டியை செக் பண்ண போகிறேன். காமுடேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டின்னு என்னது? U + V = V + U. ஸோ இதில் பாருங்கள், A1, A2 + B1, B2 இதை ஆட் பண்ணால் கிடைக்கிறது A1 + B1 A2 - B2. இது B1, B2 + A1, A2 இதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா B1 + A1 B2 - A2ன்னு கிடைக்கும். இங்கே பாருங்க, இந்த ரெண்டும் சேம் தான். ஆனால் A2 - B2வும் B2 - A2வும் வேற வேற. ஸோ இது வந்து காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஸோ இதில் வந்து எஸ் இஸ் அ வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் ஆர் சின்ஸ் ஆல் த வெக்டர் ஸ்பேஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சாட்டிஸ்ஃபைடுங்கிறது கிடையாது. ஏன்னா காமுடேட்டிவ் சாட்டிஸ்ஃபை ஆகலை. கடைசி ஆப்ஷன் அசோசியேட்டிவ் தான். ஸோ இதுதான் நமக்கு ட்ரூவாக இருக்கும். ஸோ இப்படி நம்ம கெஸ் பண்ணி போட்டுடலாம். இருந்தாலும் உங்களுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா அந்த அசோசியேட்டிவிட்டியை நான் செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் அசோசியேட்டிவிட்டி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் வந்து இந்த U, V, W எல்லாமே எப்படின்னா ஆர்டர்ட் பேர்ஸ். இதில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே ஆர்டர்ட் பேராக இருக்கிறதுனால U வந்து A1, A2ன்னு எடுத்துக்கிறேன். Vயை வந்து B1, B2ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ அடுத்தது Wவை C1, C2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதை ஆட் பண்ணி பார்த்தா என்ன ஆன்சர் வரும்?
ஃபஸ்ட்டு ரெண்டையும் ஆட் பண்ணும்போது A1 ப்ளஸ் B1, அடுத்தது வந்து A2 மைனஸ் B2ன்னு வரும், ப்ளஸ் C1, C2. ஸோ அடுத்தது இப்போ இதை ஆட் பண்ணுங்க, A1 ப்ளஸ் B1 ப்ளஸ் C1, A2 மைனஸ் B2 மைனஸ் C2, இந்த மாதிரி இருக்கு. சரியா? இப்போ இது நம்ம A1, A2 ப்ளஸ் B1, B2 ப்ளஸ் C1, C2. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம A1, A2 ஆட் பண்ணுறோம். அப்படின்னா இதில் என்ன வரும்? A1, A2 ஸோ ப்ளஸ், ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? B1 ப்ளஸ் C1 B1 ப்ளஸ் C1, B2 மைனஸ் C2ன்னு இருக்கும். இப்போ இதை நம்ம வந்து இந்த ரெண்டையும் ஆட் பண்ணலாம். ஸோ ஆட் பண்ணும்போது என்ன வரும்னா A1 ப்ளஸ் B1 ப்ளஸ் C1, A2 மைனஸ் B2 மைனஸ் C2ன்னு இருக்கு. ஸோ A1 ப்ளஸ் B1 ப்ளஸ் C1, இது வந்து A2 மைனஸ் B2. ஸோ இந்த மைனஸை வந்து மல்டிப்ளை பண்ணி உள்ள கொண்டு போனீங்கன்னா இதில் வந்து ப்ளஸ் C2ன்னு வரும். ஸோ இதுவும் இந்த டேமும் சேம் கிடையாது. ஏன்னா இந்த இது பாருங்க, இதில் வந்து ப்ளஸ் C2 வந்திருக்கு, இதில் மைனஸ் C2 வந்திருக்குது. ஸோ இதில் வந்து அசோசியேட்டிவிட்டி சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஓகே, இதுதான் தேர்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. எஸ் இஸ் நாட் அ வெக்டர் ஸ்பேஸ் பிகாஸ் அசோசியேட்டிவிட்டி ஆஃப் அடிஷன் நாட் சாட்டிஸ்ஃபைடு. ஓகேவா? தேங்க்யூ. Please subscribe my channel.